ஹாய் உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் காளீஸ்வர பாண்டி. இந்த அருமையான மாலை பொழுதில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான தலைப்பு, ஆடி மாத வாஸ்து ஆபத்தா அப்படிங்கிற கான்செப்டில் உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். பொதுவாகவே ஆடி மாதங்களில் வந்துட்டு புது கட்டிடங்கள் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறைகள் இருந்தது. எந்த இடத்துல மாறுபடும் அப்படின்னா, நான் உங்களுக்கு முதலையே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ, தேய்பிறையில் வாஸ்து வந்தால் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற அந்த வீடியோவிலேயே முழுமையான விளக்கங்களை நான் முன்னவே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வாஸ்து டேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். அந்த வாஸ்து தேதியில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய புதுமனைகளையோ ரெனோவேஷன் இருக்கவோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான இடைஞ்சல்களுமே கிடையாது. ஸோ இது மக்கள் புரிஞ்சுக்கிடணும். இன்னொன்று காமனாக கேட்குறது, ஆடி 18ஆம் பெருக்குக்கு பண்ணலாமா சார்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆடி பெருக்கு அப்படிங்கிற நல்லாளில் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களை புதுசாக தொடங்க போகிற விஷயங்களை அந்த நாளில் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே ஒரு வழக்கமாக வச்சிட்ருக்கோம் நம்மளுடைய தமிழ் மக்கள். ஸோ அந்த ஆடி 18ஆம் பெருக்குலையும் வாஸ்து நாள் இல்லை, இருந்தாலும் அன்னைக்கு வாஸ்து பண்ணக்கூடிய நபர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். ஆடி மாதத்தில் இப்படி வேலைகளை தொடங்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் இருந்தது அப்படின்னா, ஏன் அந்த தயக்கங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடுறேன். முதல் விஷயம், ஆடி மாதத்தில் மேக்சிமம் வெயிலோட தாக்கங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த தென் மாவட்டங்களில் நம்ம இந்த குற்றால சீசன் ஆரம்பிச்சிருக்க இந்த சமயங்களில் வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட் ஒர்க்கு எடுத்து வர்றீங்க, ஒரு வானம் தோண்டி நம்ம வான ஊத்து வேலைகள் தொடர்ந்து வர்றோம், ஒரு பில்லர் குழி காங்கிரீட் கீழேருந்து எடுத்து போய் எடுத்துகிட்டு வர்றோம்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த உகந்த நேரமாக கருதப்படுது. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த சிமெண்ட்டு அந்த காங்கிரீட் ரேஷியோலையோ இல்லை கட்டடத்தில் யூஸ் பண்ணுற அந்த சிமெண்ட்டோட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோலையோ மாற்றங்கள் கம்மியாக தான் நிகழும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கிளைமேட் கொஞ்சம் ஜில்னஸ் இருக்கிறதுனால லேபர்ஸ் அந்தளவுக்கு டயர்டாகாமல் இருந்து உங்கள் வேலைகளை இன்னுமே திறன்பட எடுத்துகிட்டு போக முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த ஆடி மாத வாஸ்து ஆபத்தா இல்லையாங்கிறத கெட்டக்கூடிய வீட்டு உரிமையாளர்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து தான் அமையுதுன்னு சொல்லிட்டு உங்களை நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஆடி வாஸ்து ஆபத்து கிடையாது. நீங்கள் தாராளமாக ஆடியில் வாஸ்து பண்ணலாம், பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கிரக சாலைகள் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் குறிப்பிட்டாலும், அதே சாஸ்திரங்களில் வாஸ்து நாள்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்தது அப்படின்னா, நீங்கள் என்ன கிழமையும் பார்க்க வேண்டியதில்லை, எந்த நேரமும் பார்க்க வேண்டியதில்லை, அது தேய்வரையாக வளர்பறையான்னு பார்க்க வேண்டியதில்லை. வாஸ்து நாளுன்றதுனா அந்த நாளில் உங்களுடைய கட்டுமானத்தை நீங்கள் தொடங்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.